லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 அக்கௌண்டிங் ஃபார் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருந்தோம். ப்ளஸ் அதிலே ஒன் மோர் மாடல் மிஸ்ஸிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான சில ஷார்ட்கட்ஸ் சொல்லியிருந்தோம். ஓகே, லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கான்செப்டாக ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம் அப்படின்னு. ஏன்னா சின்ன சின்ன கான்செப்டாக பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். கிளாஸ் ரூமில் எடுக்கிற மாதிரி 40 மினிட்ஸ் ஒரே வீடியோ ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அது பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இது வந்து ரெண்டாவது கான்செப்ட். ஃபஸ்ட்டு கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸ்டேட்மெண்ட். தென் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த ஃபார்மெட் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பேலன்ஸ் ஷீட் மாதிரி தான் இருக்கும். லைக் அசட் அண்ட் லைபிலிட்டி. பட் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ் இருக்குது. அசட் அண்ட் லைபிலிட்டி பார்க்க காமனாக இருக்கும். ஆனால் பேலன்ஸ் ஷீட் என்ன பர்பஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் தி ஃபினான்ஷியல் இயர் கம்பெனியோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி பொசிஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. பட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கம்பெனியோட ஓப்பனிங் கேபிட்டல் ஆர் க்ளோசிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறதுக்காக. தென் ரெண்டாவது மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் எப்போவுமே எண்ட் ஆஃப் தி இயர் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படி இல்லை. எண்டுலேயே இருக்கலாம், பிகினிங்லேயே இருக்கலாம். அது வந்து எந்த டேட்டா வேணாலும் இருக்கலாம். ஓகே, கம்பல்சரியாக எண்ட் ஆஃப் த இயர் தான் இருக்கணும்னு எந்த ஒரு நெசசரியும் கிடையாது. பேசிக் டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மெட் நம்ம இந்த சாப்டரில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம கால்குலேட் பண்ண ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு ஃபார்மெட்டு இல்லை சம் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஃபார்மெட்டில் நமக்கு ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு க்ளோசிங் கேபிட்டல், ட்ராயிங்ஸ், அடிஷ்னல் கேபிட்டல், தென் ஓப்பனிங் கேபிட்டல் தேவைப்படும். ஓகே, சில சம்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் ஆர் க்ளோசிங் கேபிட்டல் இல்லை ரெண்டுமே கொடுக்காமல் இருப்பாங்க. இது ரெண்டுமே அவங்க கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் அசர்டைன் பண்ணுங்கன்னு நம்மளை கேட்டிருப்பாங்க. ஸோ அப்படி கேட்குற பட்சத்தில் ஓப்பனிங் கேபிட்டலோ க்ளோசிங் கேபிட்டலோ இல்லை ரெண்டுமே சரி கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்மெட் தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓகே, ஓப்பனிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை க்ளோசிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ண வேண்டியது சேம் ஃபார்மெட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் தான். எப்பயும் போல் அசட் சைடு அசட்ஸ் ஃபுல்லாக போடுறீங்க, லைபிலிட்டி சைடு லைபிலிட்டி. ரெண்டுக்கு வர டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள் கால்குலேட் பண்ணுற க்ளோசிங் கேபிட்டலாக இருந்தால் க்ளோசிங் கேபிட்டல் போட்டுருங்க, இல்லை ஓப்பனிங் கேபிட்டலாக இருந்தால் ஓப்பனிங் கேபிட்டல் போட்டுருங்க. ஓகே, அசட் சைடு உங்களுக்கு தெரியும் கம்பெனியோட அசட்ஸ் எல்லாமே வரும். கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் அட் பேங்க்கு, தென் சன்ட்ரி டெட்டாஸ், பில்டிங்ஸ், பில்ஸ் ரிசீவபிள்ஸ், ஸ்டாக்கு, பிஸ்னஸ் ப்ரெமிசஸ் மீன்ஸ் அதுவும் பில்டிங் தான். தென் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸட் அசட்ஸ் கீழே எல்லாமே வந்துடும். மிஷினரிஸ், பில்டிங்கு, லேண்டு. ஓகே, ஸோ இது எல்லாமே அசட் சைடு வந்துடும். எப்போவுமே கிரெடிட் சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும் ட்ரான்சாக்ஷன். லைக் இதில் இந்த சைடு இருக்கிற ஒரு 4 ட்ரான்சாக்ஷனை தாண்டி எதுவுமே இருக்காது. பில்ஸ் பேயபிள், கிரெடிட்டார்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகே, இதை தாண்டி எதுவுமே கிரெடிட் சைடு வராது. டிஃப்ரென்ஸ் டோட்டல் வர்ற அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கேபிட்டல் இங்கே போஸ்ட் பண்ணிட போகிறீங்க. ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் இது தான். அசட் மைனஸ் லைபிலிட்டி வர்ற டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு தான் ஓப்பனிங் கேபிட்டல் ஆர் க்ளோசிங் கேபிட்டல். இதை பொறுத்த வரைக்கும் மெயின் தீம் இது மட்டும்தான். ஓகே, வேறு எதுவுமே இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது இல்லை. இதோட டிஃப்ரென்ஸ் கொஷின் உங்களோட புக்கில் இருக்குது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். அது பாருங்கள், நான் சொன்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதை தாண்டி சில 2-3 இது இருக்கும். கொஞ்சம் பாருங்கள், புரியல அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதுவுமே உங்கள் புக்கிலேருந்து எடுத்தது தான். Following are the balance sheet of
Shanti as on 31st December 2018. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க, கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டு. இதிலேருந்து நம்மளை பார்த்தீங்க அப்படின்னா என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, கீழே லாஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டுக்கு கீழே பாருங்கள், ப்ரிப்பேர் எ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on 31st December 2018 and calculate the capital as on same date. அதாவது 31st டிசம்பரில் என்ன கேபிட்டல் இருக்குமோ அதை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. 31st டிசம்பர் அப்படிங்கிறது க்ளோசிங் தான். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு க்ளோசிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணணும். ஓகே, இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரிலாம் பெருசாக எதுவுமே இல்லை, எல்லாமே தெரிஞ்ச டேர்ம்ஸ் தான். பார்த்திங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் இருக்குது, பில்ஸ் பேயபிள் இருக்குது, தென் மிஷினரி இருக்குது, ஃபர்னிச்சர்ஸ், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், ஓகே, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இருக்காங்க, தென் ஸ்டாக் இருக்குது, டெட்டாஸ், கேஷ். ஓகே, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், இதில் தெரியாதது எதுவுமே கிடையாது. ஸோ டைரெக்டாக நம்ம ப்ராப்ளம் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க, இது வந்து க்ளோசிங் பேலன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேலே உங்களுக்கு டாப்பிக்கை பார்த்தாலே தெரியுது, பேலன்ஸ் ஷீட் as on 31st டிசம்பர். அப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க எல்லா பேலன்ஸுமே க்ளோசிங் பேலன்ஸ் தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து அப்படியே நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் ஃபீட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, பார்த்த ப்ராப்ளம்க்கு உண்டான சொல்யூஷன் இதுதான். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஹெட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த புக்ஸ் ஆஃப் சாந்தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on 31st December 2018. ஓகே, எப்பயும் போல் பேலன்ஸ் ஷீட்டுக்கு ஃபார்மெட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க. ரைட் ஹேண்ட் சைடு அசட், லெஃப்ட் ஹேண்ட் சைடு லைபிலிட்டிஸ். ஓகே, அசட் சைடு உங்களுக்கு எல்லாமே அசட்னாலே கம்பெனிக்கு எதெல்லாம் சொத்துன்னு வருதோ அது ஃபுல்லாக அசட்டு தான். கேஷு, ஸ்டாக்கு, டெட்டாஸு, பில்ஸ் ரிசீவபிள்ஸ், மிஷினரிஸ், ஃபர்னிச்சர். ஓகே, இது ஃபுல்லாமே அசட் சைடு வந்துடுது. தென் லைபிலிட்டி சைடு பார்த்தீங்க அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்துடுறாங்க, தென் பில்ஸ் பேயபிள். ஓகே, இந்த ரெண்டு அது போக அவ்வளோதான், இந்த ரெண்டு மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போவுமே லைபிலிட்டி சைடு டிரான்சாக்ஷன் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு அசட் கொஞ்சம் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு டவுட்டாக இருந்தால் கூட லைபிலிட்டிஸ் எது மட்டும் பார்த்து நீங்கள் எடுத்து போஸ்ட் பண்ணிடுங்க, மிச்சத்தை ஃபுல்லாக அசட் சைடு போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அசட்ஸோட டோட்டல் 1,95,000. போத் சைடு அந்த டோட்டலை போட்டுருங்க. டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எப்போவுமே கிரெடிட் சைடு தான் வரும், ஏன்னா அந்த சைடு டிரான்சாக்ஷன் கம்மியாக இருக்கனால. ஸோ கிரெடிட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 25,000. தென் பில்ஸ் பேபிள் பார்த்தீங்கன்னா 4,000. டோட்டல் அமௌண்ட் 25,000. 1,95,000 நீங்கள் 29,000 லெஸ் பண்ணும்போது ரிமைனிங் வர்ற அமௌண்ட்டு 1,66,000. ஓகே, இங்கே பிரிண்டிங்கில் அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி பிளட்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1,66,000 தான். இந்த சம்மில் நம்மளை கால்குலேட் பண்ண சொன்னது க்ளோசிங் கேபிட்டல். ஸோ லைபிலிட்டி சைடு நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். கேபிட்டல் வித்தின் ப்ராக்கெட் பேலன்சிங் ஃபிகர்னு போட்டுருங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி எழுதுனா கூட கேபிட்டல் as on 31st December 2018 கூட கொடுத்துருங்க. ஓகே, சம்மை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். அசட் சைடு ஃபுல்லாக அசட்டை போடுறீங்க, டோட்டல் பண்ணோம். தென் லைபிலிட்டி சைடு லைபிலிட்டி ட்ரான்சாக்ஷனை போட்டோம், டோட்டல் பண்ணோம். ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் எடுத்து கேபிட்டல்னு போட்டு க்ளோஸ் பண்ணோம் சம்மை. சரியா? இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர் இதுதான். உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ண சொல்லி பை சான்ஸ் 3 மார்க்கில் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லி அட் த சேம் டைம் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் கால்குலேட் பண்ண சொல்லலாம். ஓகேவா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில சம்மில் உங்களை ஓப்பனிங் கேபிட்டலும் கால்குலேட் பண்ண சொல்லலாம், க்ளோசிங் கேபிட்டலும் கால்குலேட் பண்ண சொல்லலாம்னு. ஸோ அந்த மாடலில் ஒரு சம் மட்டும் பார்த்துடலாம். இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் பர்டிகுலர்ஸ் காலமில் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் நிறையா இருக்குது. இதில் அசட் அண்ட் லைபிலிட்டி எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. அமௌண்ட் காலம் பார்த்தீங்கன்னா 2 காலமாக கொடுத்துருக்காங்க, 2018 அண்டு 2019. ஓகே, 2018 அப்படிங்கிறது இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ், 2019 அப்படிங்கிறது க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? ஏன்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும்
ஒன்று ஃபினான்ஷியல் இயர் ஃபாலோ பண்ணுவாங்க, இல்லை கேலண்டர் இயர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் இயராக இருந்தால் ஃபஸ்ட்டு ஏப்ரல் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் வரும், 31 மார்ச் க்ளோசிங் பேலன்ஸ் வரும். இன்கேஸ் ஆஃப் கேலண்டர் இயர் ஃபஸ்ட்டு ஜனவரி ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும், 31 டிசம்பர் க்ளோசிங் பேலன்ஸாக இருக்கும். அது போன லாஸ்ட்டு சம்பளம் பார்த்தோம். இதில் 2018-19 கொடுத்துருக்கிறத பார்த்தா அவங்க கண்டிப்பாக ஃபினான்ஷியல் இயர் ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா ஃபினான்ஷியல் இயர்னால் தான் ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2018 to 31 மார்ச் 2019 வரும். சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது 2018 will be the opening balance and 2019 will be the closing balance. எல்லா அசட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேஷ் கொடுத்துருக்காங்க, தென் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி டெட்டாஸ் கொடுத்துருக்காங்க, தென் சன்ட்ரி கிரெடிட்டாஸ், லோன் கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் ப்ரெமிசஸ்னால் பில்டிங் தான். ஓகே, தென் ஃபர்னிச்சர். ஸோ தீஸ் ஆர் த ஐட்டம்ஸ் ஆர் கிவன் இன் த பேலன்ஸ் ஷீட். இதில் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், அந்த பேலன்ஸ் ஷீட் கீழே கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை பாருங்கள். டூரிங் த இயர் he introduced further capital of rupees 45,000. okay, further capital இந்த இயரில், அதாவது 2018-19 ஃபர்தராக கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேபிட்டலை தான் நம்ம அடிஷ்னல் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அடிஷ்னல் கேபிட்டலாக ஒரு 45,000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,500 பெர் மந்த். அந்த வேர்டெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 2,500 பெர் மந்த், அதாவது ஒரு மாதத்துக்கு 2,500 நீங்கள் ஃபினான்ஷியல் இயர் எடுத்தாலும் சரி, இல்லை காலண்டர் இயர் எடுத்தாலும் சரி, ஒரு வருஷங்கும் போது நமக்கு 12 months வரும். ஸோ நம்ம அந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் கால்குலேட் பண்ணும்போது ட்ராயிங்ஸுங்கிற இடத்துல 2,500 × 12 பண்ணிக்கணும். ஏன்னா பெர் மந்த்து தான் 2,500 எடுக்கிறாங்க, நமக்கு தேவை 1 year. ஸோ × 12. ஓகேவா? ஸோ பெர் மந்த் கீழே அஸ்யூஷுவல் பேம்பல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரம் தி பேலன்சஸ் ஃபார் த பீரியட் நம்ம வந்து க்ளோசிங் பேலன்ஸு, ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு க்ளோசிங் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணிட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் அசர்டைன் பண்ணணும். சம்மை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் டீட்டெயில். நீங்கள் கேஷ்னு எடுத்துட்டாலும் 2 பேலன்ஸ் இருக்குது, க்ளோசிங் இருக்குது, ஓப்பனிங் இருக்குது. நீங்கள் ஓப்பனிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணும்போது இந்த ஓப்பனிங் பேலன்ஸை மட்டும்தான் எடுக்கணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட போகிறோம் இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறதுக்கு. அதுக்கு நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா கேஷ் இருக்குது. சரியா? கேஷுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் 2018 அந்த காலமில் பாருங்கள். ஓகே, எவ்வளோ இருக்குது? 43,000 இருக்குது. இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ். த நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1,20,000. இந்த 2018 இருக்கிற காலமில் இருக்க எல்லா பேலன்ஸுமே ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணும்போது நம்ம ஒன்லி இந்த பேலன்ஸை மட்டும்தான் எடுத்துக்கணும். சரியா? ஸோ இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கரெக்டாக ஹெட்டிங் கொடுத்துருங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அஸ் ஆன் 1st April 2018. ஓகே, பரவாயில்ல. நான் சம்ம பார்க்காம தான் சொல்லியிருக்கேன் கரெக்டாக. நான் சொன்னேன்ல 2018-19 அப்போ ஃபினான்ஷியல் இயராக தான் இருக்கும் அப்படின்னு. இங்கே ஹெட்டிங் பார்த்துக்கோங்க. 1st April 2018 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற எல்லா ட்ரான்சாக்ஷனையும் அசட் அண்ட் லைபிலிட்டி கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க. 2018 இருக்கிற அமௌண்ட்டை மட்டும் எடுத்து அந்தந்த ட்ரான்சாக்ஷனை எழுதிக்கோங்க. கேஷ் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 43,000 இருந்தது 2018. அந்த அமௌண்ட்டு தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸ்டாக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1,20,000 தான் இருந்தது 2018. அந்த அமௌண்ட்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ எல்லா ட்ரான்சாக்ஷனுமே சேம் ப்ரொசீஜர் தான். சன்ட்ரி டெட்டாஸாக இருக்கட்டும், தென் பிஸ்னஸ் ப்ரெமிசஸ், ஃபர்னிச்சர், இது எல்லாத்துக்குமே 2018 இருக்க பேலன்ஸ் எடுத்து போட்டுக்கோங்க. தென் லயபிலிட்டி சைடு வந்தீங்க அப்படின்னா சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இருக்காங்க, லோன். ஸோ இந்த 2 மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, எல்லா அமௌண்ட்டையும் எடுத்து டோட்டல் பண்ணுறீங்க, அசட் சைடும் லயபிலிட்டி சைடும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் உங்களுக்கு முக்கியமான வேலை ஒன்று தான். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எது அசட்டு எது லயபிலிட்டின்னு மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்தந்த சைடு பிரித்து போடணும். மற்றபடி பெருசாக வேறு வேலை ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ அசட் சைடு நம்ம இங்கே டோட்டல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5,30,000 வருது. 2 சைடும் ஈக்குவலாக 5,30,000 போட்டுடுறோம்.
போட்டு முடிச்சுட்டு நீங்கள் இந்த அமௌண்ட் அதாவது லைபிலிட்டி சைடு என்னென்ன வேல்யூ இருக்குன்னு டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா கிரெடிட்டார்ஸ் வந்து 1,05,000 இருக்குது, லோன் 25,000, போத் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,30,000. ஸோ அசட் சைடு வந்த 5,30,000லேருந்து நீங்கள் அதை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிமைனிங் வர்ற அமௌண்ட்டு 4 lakh பேலன்சிங் ஃபிகர். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸு நம்ம ஓப்பனிங் கேபிட்டலுக்காக போட்டிருக்கோம். ஸோ வர்ற பேலன்சிங் ஃபிகரை நம்ம கேபிட்டல் as on 1st April 2018. ஓகே, இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல் 4 lakh. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஓப்பனிங் கேபிட்டல் இருந்தாலும் க்ளோசிங் கேபிட்டல் இருந்தாலும் ஃபார்மெட் ஒன்று தான். எதை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த இதை அப்படியே நம்ம பேலன்சிங் ஃபிகராக எடுத்து காமிச்சிட வேண்டியதான். ஓகே, ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் சேம் அதே ஃபார்மெட்டு தான். ஹெட்டிங்கில் மட்டும் ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்துடும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on 31st March 2019. அங்கே வந்து ஓப்பனிங் கேபிட்டல் அப்படிங்கிறனால 1st April போட்டோம். இங்கே க்ளோசிங் கேபிட்டலில் 31st March. as usual அதே ட்ரான்சாக்ஷன் தான். கேஷு, ஸ்டாக்கு, தென் சன்ட்ரி டெட்டாஸ், பிஸ்னஸ் ப்ரெமிசஸ், ஃபர்னிச்சர் அதே தான் அப்படியே எடுத்து போஸ்ட் பண்ண போகிறீங்க. அமௌண்ட்டு மட்டும் சேஞ்ச் ஆகும். தட் மீன்ஸ் இது க்ளோசிங் கேபிட்டல் அப்படிங்கிறனால சம்மில் இருந்த 2019 காலமில் இருந்த எல்லா பேலன்ஸையும் எடுத்து நம்ம இங்கே போடணும். ஓகே, கேஷுக்கு நேரம் 29,000, தென் ஸ்டாக்குக்கு நேரம் 1,30,000. இந்த அமௌண்ட்லாம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா 2019 காலமில் இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ க்ரெடிட் சைடும் சாரி லைபிலிட்டி சைடும் பார்த்தீங்க அப்படின்னா அதே ட்ரான்சாக்ஷன் தான் வருது. நமக்கு கிரெடிட்டார்ஸ் வர்றாங்க, தென் லோன், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு புதுசாக எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. சேஞ்சஸ்ன்னு பார்த்தா ஒன்று தான். அங்கே ஓப்பனிங் கேபிட்டலுக்கு 2018 அமௌண்ட் எடுத்தோம், இங்கே க்ளோசிங் கேபிட்டலுக்கு 2019 இருக்கிற அமௌண்ட் எடுத்து ஃபிட் பண்ணுறோம். ஸோ இதோட டோட்டல் நீங்கள் போட்டு பார்க்கும்போது 5,64,000 வருது அசட் சைடு. எப்போவுமே அசட் சைடு தான் ஜாஸ்தியாக வரும். ஓகேவா? ஸோ அந்த அமௌண்ட் எடுத்து ரெண்டு சைடும் போஸ்ட் பண்ணிடுறீங்க. இங்கே லைபிலிட்டி சைடு நீங்கள் டோட்டல் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு 1,02,000 அண்ட் 20,000 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,24,000. ஸோ டோட்டல் அமௌண்ட்லேருந்து லெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய பேலன்ஸ் 4,42,000. ஓகேவா? இங்கேயும் அந்த உங்களுக்கு க்ளோசிங் கேபிட்டல் அந்த பேலன்சிங் ஃபிகர் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆனதில் பிளர்டாக இருக்குது. அஸ் வெல் அஸ் அந்த அமௌண்ட்டு ஃபுல் ஃபிகர் அல்ல. வர்ற டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4,42,000. சரியா? ஸோ வந்த அமௌண்ட்டை நம்ம க்ளோசிங் கேபிட்டல் இங்கே டினோட் பண்ணிடுறோம், அதோட ஸ்டேட்மெண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். சரியா? ஸோ ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட்டட். ஓப்பனிங் கேபிட்டலும் கால்குலேட் பண்ணிட்டோம், க்ளோசிங் கேபிட்டலும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அடிஷ்னல் கேபிட்டல் ஆல்ரெடி சம்மில் கொடுத்துருக்காங்க. புரியலன்னா ஒருக்க பார்த்துக்கோங்க. அதை பேலன்ஸ் ஷீட்டு கீழே கொடுத்துருக்காங்க. இதோ லாஸ்ட்டாக கொடுத்தா பார்த்துருப்பீங்க. During the year he introduced further capital of rupees 45,000. அது additional capital. Then withdraw drawings பார்த்தீங்கன்னா 2,500 per month. சரியா? ஸோ அதை நம்ம 12 பண்ணிக்கணும்னு சொன்னேன். அதை ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு கால்குலேட் பண்ணும்போது பார்த்தா தெரிஞ்சிடும். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம், அடிஷ்னல் கேபிட்டல் ட்ராயிங்ஸும் நமக்கு சம்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஹெட்டிங் கரெக்டாக கொடுத்துருங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இயர் எண்டில் நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம். அதனால் இயர் எண்ட் as on 31st March 2019. சரியா? ஃபார்மெட்டு நம்ம ஏற்கனவே லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் பார்த்துருக்கோம், கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இன்கேஸ் அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபார்மெட் இதுதான் நமக்கு தெரியும். க்ளோசிங் கேபிட்டல், ஆடு ட்ராயிங்ஸ், லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல், வர்ற பேலன்ஸ் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், தென் அகெயின் லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல், வர்ற பேலன்ஸு ப்ராஃபிட்டு. ஓகே, சரி. ஓகே, இப்போ ஃபார்மெட்டு பார்த்துட்டிங்க. எந்தெந்த அமௌண்ட்டு ஃபிட் பண்ணணும் உங்களுக்கே தெரியும். க்ளோசிங் கேபிட்டல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அமௌண்ட் வந்து 4,42,000. தென் அதோட ட்ராயிங்ஸ் 30,000. இந்த 30,000 எப்படி வந்ததுன்னா சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா 2,500 பெர் மந்த்துன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை இன்ட்டு 12 பண்ணும்போது நமக்கு வர்ற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 30,000. சரியா? ஸோ 4,42,000 ப்ளஸ் 30,000 வர்ற அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4,72,000. அதோட as per the format
அடிஷ்னல் கேபிட்டல் நம்ம லெஸ் பண்ணுறோம் 45,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் வர்ற அமௌண்ட்டு 4,27,000 தட் இஸ் கால்ட் அஸ் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ அதிலிருந்து நம்ம ஓப்பனிங் கேபிட்டலை அகெயின் லெஸ் பண்ணணும். ஓப்பனிங் கேபிட்டலும் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 4 lakh. ஸோ 4,27,000 மைனஸ் 4 lakh, ரிமைனிங் பேலன்ஸ் 27,000 பாசிட்டிவில் தான் வந்திருக்கு, நெகட்டிவில் வரல. ஸோ அதனால் இது ப்ராஃபிட். ஓகே, இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இதுதான் சரியா. ஏன் நம்ம இங்கே க்ளோசிங் கேபிட்டலும் ஓப்பனிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, சம்மில் நம்ம க்ளோசிங் கேபிட்டலும் கொடுக்கல, ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுக்கல, பட் அதுக்கு உண்டான டேட்டா கொடுத்துட்டாங்க 2018 அண்டு 2019. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம், க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். எல்லா டேட்டாவும் நம்ம அவைலபிளாக நமக்கு வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டு 27,000 ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் 2 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், தட் மீன்ஸ் ஓப்பனிங் கேபிட்டல் தென் க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் சம்மில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை க்ளோசிங் கேபிட்டல் ஆர் ஓப்பனிங் கேபிட்டல் ரெண்டில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டுட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் மட்டும் கால்குலேட் பண்ணுறதா இருந்தால் 3 மார்க் சம்மில் கண்டிப்பாக இதை கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஏதாவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா. ஸோ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் 2வது கான்செப்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்டு கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட் இவ்வளோ தான். இதில் ஏதாவது டவுட் அண்ட் கொரிஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்க்கோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு கான்செப்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.